அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் 4th ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில எதை குறித்து பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிகே வெர்சஸ் என்டிகே. நீங்க தலைப்பு பார்த்திருப்பீங்க. என்னடா டிவிகே வெர்சஸ் என்டிகேவா? இப்ப எதுவும் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனையே கிடையாது, யாரும் எதுவும் அதை பத்தி பேசவே இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்க நினைக்கிற டிவிகே தமிழக வெற்றி கழகமா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே முதல் முறையாக டிவிகேன்னு போட்டுக்கொள்ளக்கூடிய தகுதியை பெற்ற அல்லது அதை பயன்படுத்திய ஒரு கட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பண்ருட்டி வேலுமுருகன் அவர்கள் தான். எனவே டிவிகே வெர்சஸ் என்டிகே அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கே, அதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன, அதோட இன்சைடு ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத குறித்துதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது உங்கள் 4th ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. சோ மிக முக்கியமாக இன்றைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பண்ருட்டி வேல்முருகன் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடமிருந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை அபிஷியலா வெளியாகி இருந்துச்சு. அந்த அறிக்கையை முதல்ல நம்ம வாசிச்சிடலாம். அந்த அறிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத அதன் பிறகு நம்ம பார்க்கலாம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கண்டிப்பான வேண்டுகோள். தமிழ்நாட்டில் செயல்படும் எந்த ஒரு அரசியல் கட்சி குறித்தோ, அமைப்பு குறித்தோ, அதன் தலைமைகள் குறித்தோ, அதன் பொறுப்பாளர்கள் குறித்தோ பொது வெளியிலோ, சமூக வலைதளங்களிலோ, காணொளிகளின் ஊடாகவோ, தனிப்பட்ட நேர்காணல்களின் மூலமாகவோ அவர்களை அவமதிக்கும் வகையில் தரக்குறைவாக விமர்சிக்க கூடாது. நம் பணி என்பது உண்மையும் நேர்மையுமாக தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும், ஈழத் தமிழர்களுக்கும், உலகத் தமிழர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அவர்களின் உரிமைகளை காக்கும் வகையில் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர இது போன்ற குழு விவாதங்களில் ஈடுபடுவது அல்ல. இது போன்ற செயல்கள் தமிழர்கள் உரிமைகளுக்காக போராடும் கட்சிகள் மற்றும் அமைப்புகளான நமது தொப்புள் கொடி உறவுகளுக்குள்ளேயே தேவையற்ற மன வருத்தங்களையும் பகைமைகளையும் மட்டுமே உருவாக்கும். இது நமது நோக்கம் அல்ல. இதுவரையில் மற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் நம்ம விமர்சித்திருந்தாலும் அதற்கு எதிர்வினையாக சில காணொளிகளும் முகநூல் பதிவுகளும் வெளியிடப்பட்டுள்ளதாக அறிகிறேன். அது போன்ற செயல்களும் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். எவர் போற்றினாலும் எவர் தூற்றினாலும் எப்போதும் போல நம்முடைய பணியை தமிழ்நாட்டிற்கும், தமிழ் ஈழத்திற்கும், உலகத் தமிழர்களுக்கும் உறுதியாக களத்தில் நின்று மேற்கொள்வோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பு: தொடர்ந்து தலைமையின் அறிவுறுத்தல்களை மீறி இது போன்ற கட்டுப்பாடற்ற செயல்களில் ஈடுபடும் பொறுப்பாளர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அன்புடன் தி. வேல்முருகன், சட்டமன்ற உறுப்பினர், தலைவர், தமிழக வாழ்வுரிமை கட்சி. இதான் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. சோ இந்த அறிக்கைக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு நடந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல நாம் தமிழர் கட்சி, அந்த நாம் தமிழர் கட்சியை உடைப்பதற்கு, நாம் தமிழர் கட்சியை சிதைப்பதற்கு பலவிதமான வேலைகளை திமுக கழகம் அதிகார வர்க்கம், ஆளும் வர்க்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு முக்கியமான முன்னணி செய்தி ஊடகங்கள்ல, இதழ்கள்ல செய்திகள் வெளியாச்சு. அதுல ஒன் ஆஃப் த நெக்ஸஸா பண்ருட்டி வேலுமுருகன் அவர்களை திமுக கழகம் கூட பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் தான் இன்னைக்கு தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சோ தமிழ் தேசியம்ன்ற ஐடியாலஜில இருந்து பிரியக்கூடிய ஒரு இயக்க நபர்கள் நிச்சயமா அனதர் தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி தான் சூஸ் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு அது ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றதா ஒரு செய்திகள் வெளியாச்சு. ஆனா இப்ப நம்ம பொதுவா சில விஷயங்களை பார்க்கணும். அடிப்படையில வேல்முருகன் அப்படிங்கிறவர் யாரு, பண்ருட்டி வேலுமுருகன் அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியே வந்தவர். அது மட்டும் இல்லாம தமிழர்களுடைய உரிமைக்காகவும், தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்காகவும் தொடர்ந்து களமாடக்கூடிய ஒரு நபர் தான் திரு பண்ருட்டி வேலுமுருகன். தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் மிக முக்கியமாக இந்த சுங்க வரியை எதிர்த்து, இந்த சுங்க கட்டணத்தை எதிர்த்து பல இடங்கள்ல போராட்டம் நடத்தி, ஆர்ப்பாட்டம் நடத்தி அவற்றை தவிடுபொடியாக்கியது. அதாவது இடத்த சொல்லல, அந்த சிக்கல்களுக்கு தீர்வை
கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அதை பண்ணிருக்கிறாங்க. அது ஒரு பேசு பொருளாக மாற்றி இருக்கிறாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி. இது மட்டும் இல்லாம ஈழத் தமிழர்கள் விவகாரமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு தமிழர்கள் விவகாரமாக இருக்கட்டும், அண்டை மாநிலங்கள்ல தமிழர்கள் தாக்கப்பட்டாலோ, தமிழர்களுக்கான ஒரு உரிமை வந்து பறிக்கப்பட்டாலோ அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முதல் குரலாக, முன்னணி குரலாக திரு வேலுமணியுடைய குரல் நிச்சயமா இருந்திருக்குது. இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன் நம்ம குறிப்பா ஒண்ணு சொல்லியிருந்தோம், நானே கூட வந்து ஒரு பதிவா போட்டிருந்தேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கட்சிகளும், திராவிட கட்சிகள் உட்பட எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமர் கோயில் விவகாரத்துல வேறொரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தாங்க. அவங்க வந்து ஓகே இஷ்யூ முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும்னா திமுக கழகம் உட்பட நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சி, நாம் தமிழர் கட்சி, மே 17 போன்ற தமிழ் தேசிய இயக்கங்கள் கட்சிகள் தான். ஏன்னா இவங்க 2 பேரும் கட்சி, மே 17 வந்து இயக்கம், அதை விட்டுருவோம். ஆனா இவங்க கட்சியா இந்த ராமர் கோயில் விவகாரத்துல அளிக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து விமர்சனம் செய்து அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இது ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா தமிழ் தேசிய கட்சிகளோட நிலைப்பாடு என்ன இதுல இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து இதுக்கு வெளிப்படையாக காட்டி இருக்கிறது. சோ இவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறத பேசியிருந்தாங்க. சோ அங்கேயும் வந்து ஒரு தனித்துவத்தோட இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதன் பிறகு அவங்களுடைய பணிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். திமுகவோட கூட்டணிக்கு வந்து போனாரு. திமுகவோடு கூட்டணிக்கு போயிருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் நம்ம வந்து பிராங்கா பேசணும் அப்படின்னா, விசிக வந்து சில விஷயங்கள்ல எதிர்த்து போராட்டம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்களா, சரிதான். அவங்கள்ட்ட ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. சோ அவங்களால ஈஸியா வந்து வெளியில வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. வெளியில அவங்க பண்றது வந்து கொஞ்சம் வெளிப்படையா பெருசா தெரியுது. ஆனா கட்சிக்கு ஒன்மேன் ஆர்மியா இருந்துகிட்டு ஒரே ஒரு எம்எல்ஏ உள்ள போய் திமுக கழகத்தினுடைய பலவிதமான செயல்பாடுகளை, குறைகளை, நிர்வாக குளறுபடிகளை வெளிப்படையாக விமர்சித்து எழுதியும் பேசியும் வரக்கூடிய ஒரு நபரா வேல்முருகன் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கி, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரம் தொடங்கி, நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை விவகாரம் தொடங்கி பலவிதமான விஷயங்கள்ல திமுக அரசுக்கு தொடர் நெருக்கடிகளையும் அழுத்தங்களையும் சட்டமன்றத்திற்கு உள்ளாக இருந்து கொடுத்த ஒரு நபர் தான் பண்ருட்டி வேல்முருகன். சபாநாயகர் அப்பாவு அவர்களே எதிர்த்து இவர் என்னப்பா இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல அங்க பேசினவர் தான் திரு வேலுமுருகன் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். எனவே அவருடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் டுவர்ட்ஸ் த தமிழ்ஸ் வெல்ஃபேர், தமிழர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களை சட்டமன்றத்துல ஒழிப்பதுல பண்ருட்டி வேலுமுருகன் முதல் குரலா, முன்னணி குரலா இருந்திருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே சமயம் பிரபாகரன் அவர்களுடைய அடையாளத்தை வந்து பேசுவதாக இருக்கட்டும், தனித்தமிழீழம் குறித்து பேசுவதாக இருக்கட்டும், தமிழீழ விடுதலை குறித்து பேசுவதாக இருக்கட்டும், இதுலெல்லாம் எப்போதுமே ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு நபராக திரு வேல்முருகன் திகழ்கிறார். சோ தமிழ் தேசியம், அப்புறம் தமிழர்களுக்கான உரிமைகள் பற்றி பேசுவது, திமுகவோட அலையன்ஸ்ல இருந்தாலுமே கூட திமுக விமர்சனம் பண்ணி பேசுறது, இப்படின்னு பலவிதமான விஷயங்கள் வேல்முருகன் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ். சோ இந்த நேரத்துல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிங்கிற கட்சியினுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கறதுதான் பாயிண்ட். அதே சமயம் தொடர்ந்து தனித்தே இயங்கி வரக்கூடிய, தனித்துவமாக தனித்தே கூட்டணி இல்லாமல் இயங்கி வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். பிகாஸ் தீஸ் டூ பார்ட்டிஸ் ஆர் தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸா இப்ப வரைக்கும் பார்க்கப்பட்டு வருகிறது. ஈவன் டிவிகே ஹேஸ் அலையன்ஸ் வித் டிஎம்கே. அவங்க திமுகவோட அலையன்ஸ் இருந்தாலுமே கூட அவங்கள வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சியா தான் வந்து பாக்குறாங்க. சோ நம்ம இப்ப எங்க நம்ம வந்து ஒரு பேசுபவர்கள் உருவாகுது அப்படின்னா, நாம் தமிழர்ல இருந்து நிறைய நிர்வாகிகள் சில பேர் வந்து வெளியில போறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. அதுல சில குறிப்பிட்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த முறை திருச்சியில வந்து ஒரு மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் நடத்தி, அந்த பொதுக்கூட்டத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி வேலுமுருகன் அவர்களை ஒரு தலைமை உரை போல அழைத்து வந்து பேச வச்சாங்க. அவருடைய கட்சியுடைய தொண்டர்கள் நிறைய பேரு அந்த இடத்துல வந்து கூடியிருந்தாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தொண்டர்கள் அங்க இருந்தாங்க. நம்ம அதை பார்த்தோம்னா அவங்க கொடி போட்டு நிறைய பேர் பங்கெடுத்திருந்தாங்க. அதை ஒருங்கிணைத்தது நாம் தமிழ் வெளியேறி சென்ற சில நபர்கள் வந்து ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த நியூஸ் வெளியான பிறகு வந்து பாத்தீங்கன்னா, அப்போ வேல்முருகன் தான் வந்து இது போன்ற விஷயங்களை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் ஆக்சுவலா என்ன நடக்குது கிரவுண்ட் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். சோ வெளியேறி போனவங்க ஏற்கனவே வந்து இப்ப இன்னைக்கு வந்து நாம் தமிழ் வெளியேறல. இதுக்கு முன்னாடி பல பேரை வந்து அவர் நீக்கி இருக்கிறாரு, பல பேர் வெளியேறி போயிருக்கிறாங்க. இப்படிங்கிற ஹிஸ்டரி வந்து என்டிகேக்கு இருக்குது. ஆனாலும் அவங்க தொடர்ந்து அடுத்தடுத்து இப்போ ஒருத்தர் வெளியேறாரு மாவட்ட செயலாளர்னா அடுத்த ஒரு மாவட்ட செயலாளரை போட்டுடுறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க கண்டினியூஸா போயிட்டு இருக்காங்க. விமர்சனங்கள் வந்தாலும் அதை வந்து அவங்க பெருசா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது, அதை கடந்து போறாங்க. அதை சோ இப்படி இருக்கிற போது நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து இந்த என்டிகேல இருந்து வரக்கூடிய ஆட்களை வச்சு உங்க கட்சியை வந்து வளர்த்துக்கோங்க,
உங்க கட்சியை வந்து சரியா வந்து மேல கொண்டு வந்துக்கோங்க அப்படின்னு வெளியில இருந்த தமிழ் நேஷனலிஸ்ட் நிறைய பேரும் சரி, வெளியேற நபர்களும் சரி, வேல்முருகனுக்கு அழுத்தம் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஆனா நாம சில முக்கியமான ஜேர்னலிஸ்டுகள்கிட்ட பேசும்போதும் சரி, கல செயற்பாடுகள்கிட்ட பேசும்போதும் சரி, வேல்முருகன் அப்படிப்பட்ட ஒரு நபர் கிடையாது. பிகாஸ் வேல்முருகனுக்கு வந்து இங்க இருந்து கட்சியை உடைச்சு நம்ம இந்த மாதிரி கட்சியை வளர்க்கணும்ன்ற எண்ணம் அடிப்படையில அவருக்கு வந்து கிடையாது. அந்த மாதிரி பண்ணிடணும்னா அவர் எப்போல இருந்தோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் தானே. யாராச்சும் விரும்பி வராங்க அப்படின்னாலுமே கூட ரொம்ப யோசிச்சு ரொம்ப நிதானமா தான் அவங்கள கட்சியில சேர்க்கலாமா வேணாமான்னு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு நபர்னு வேல்முருகன் எம்எல்ஏ வந்து சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சீமான் வந்து ஒரு வேல்முருகனுக்கு ஒரு நட்பு சக்தி மாதிரி தான் வந்து இப்போது இருந்துகிட்டு இருக்கிறாரு. 2 பேரும் ரத்தம்னு பேசக்கூடிய ஒரு நபர்கள் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போதும் சரி, அவர் பெருசா எங்கேயுமே சீமான் வந்து வேல்முருகனை பெருசா கிரிட்டிசைஸ் பண்ணது கிடையாது. ரீசெண்டா அவருடைய பிரபாகரனுடைய பிறந்தநாள் விழாவில பேசும்போது மட்டும்தான் திமுக வந்து மாவீரர் நாள் கூட்டம் போடுதுன்னு வந்து சொல்லியிருந்தாரு. அது நிச்சயமா எந்த திருச்சி கூட்டத்தை மையப்படுத்தி தான் அவர் வந்து பேசியிருந்தாருங்கிறது நமக்கு தெரியும். சோ திருச்சி கூட்டத்தை மையப்படுத்தி திமுக கூட்டம் போடுதுன்னு அவர் ஏன் சொல்றாருன்னா, திமுக இதை பேக்ல வந்து தே ஆர் பிளேயிங் வித் அவர் பார்ட்டி மெம்பர்ஸ்ங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு கண்ணோட்டத்துல அவர் பேசினாரு. பட் இங்க இன்ஃபேக்டா இருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம விசாரிச்சோம் அப்படின்னா, வேல்முருகனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லைங்க அப்படின்னு ஒரு சாரார் வந்து சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் அவர் கிடையாது. ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணி அவன் கட்சியை உடைச்சு அந்த கட்சியில இருக்கிற பெர்சன்ஸ் எல்லாம் வச்சு தன்னை இது பண்ணணும்னு கிடையாது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இத திமுக பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். திமுக நாம் தமிழரை வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கான ஃபேக்ட்ஸ் கிரவுண்ட் ஒர்க்க பண்ணுவாங்க தான். அது வந்து ஒரு கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் பண்ணதான் செய்வாங்க. அதுதான் அரசியல் வந்து கண்டிப்பா நடக்கத்தான் செய்யும். ஆனா அதை வேல்முருகனை வந்து பலப்படுத்துற வகையில இருந்துச்சு அப்படின்னா திமுக கையில் எடுக்காதுன்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வெளியில வந்திருந்தாலுமே கூட பாமகவினுடைய அந்த கருத்தியல்களாக இருக்கட்டும், வன்னியர் உள் ஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு, ஈழத்தமிழர்கள் பிரச்சனை, தமிழர்களுடைய வாழ்வுரிமை பிரச்சனை, காவிரி முல்லை பெரியார் பிரச்சனை, இப்படின்னு பல பிரச்சனைகள்ல பாமகவுக்கு நிகராக ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இன் ஃபியூச்சர் ஒரு வாரிசாக டாக்டர் அன்புமணியை பார்க்கிறாங்க இல்லையா, அப்படி பார்க்கிறவங்க நாளைக்கு இவர் வலிமையானாரு அப்படின்னா வேல்முருகன் பக்கம் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இன்னொரு வன்னியர் சமூகத்தை பின்னணியாக கொண்ட ஒரு நபரை ஒரு மிகப்பெரிய ஒரு மாநில கட்சியாக வளர விட்டு அதை அழகு பார்ப்பதையெல்லாம் திமுக நிச்சயமா விரும்பாது. சோ திமுக வந்து இங்க இருந்து சேர்றவங்க எல்லாம் நம்ம வேல்முருகனை சேர்த்து விட்டு வேல்முருகனை வளர்த்து விடுவோம் அப்படின்லாம் திமுக வந்து பிளான் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னொரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் மிகப்பெரிய தலைவராக உருவெடுப்பதை திமுக விரும்பாது. அதை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலா அது அவங்களுக்கு எதிராக தான் போய் முடியும் அப்படிங்கிறதுதான் வெளியில இருந்து வைக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களுடைய ஒரு கருத்தாக நம்ம வந்து இங்க பதிவு பண்ண விரும்புறோம். சோ இது ஒரு பக்கம் வந்து இருக்குது. இப்போ நம்ம திமுகவோட ஸ்டாண்டையும் பத்தி நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிருக்கிறோம். அதே போல வேல்முருகனுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னு சொல்றோம். ஆனால் இங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சில பேர்ட்ட பேசும்போது, ஆமாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவர் வந்து எடுத்துட்டுல போறாரு, அவர் பக்கம் எல்லாம் போறாங்க, அப்படி இருக்கும்போது எங்களுக்கு சில சந்தேகங்கள் வரத்தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. இதுல வேல்முருகனுடைய ஒரு சுயநல கருத்தும் ஒன்று இருக்கிறது. அவர் அங்கிருந்து வர்றவங்களை எடுத்துக்கிறாரு, தன்னை அறியாமல் சில விஷயங்களை பண்றாரு. அவங்களுடைய நிர்வாகிகள் வந்து பேசுறாங்க, அவங்களோட நிர்வாகிகள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பல இடங்களை பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை உடைக்கும் விதமாகத்தான், அதை சரிகட்டும் விதமாக தான், அது அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடிய விதமாகத்தான் இன்றைக்கு காலையில அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள். சோ அதை வந்து அவர் நிராகரிக்கிறார். நான் வந்து அந்த மாதிரி ஒரு தன்னல நோக்கோட நான் இயங்குறவன் கிடையாது, எனக்கு அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது, அப்படி பண்ணாதீங்கன்னு இப்ப வந்து வெளிப்படையாக வந்து அறிவிச்சிருக்கிறாரு. சோ இதுக்கப்புறமா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதுல இன்னொரு டைமென்ஷன் இருக்கு, தேர்ட் டைமென்ஷன் இருக்கு. திமுகவை தொடர்ந்து எதிர்த்து வரக்கூடிய காரணத்தினாலையும் திமுகவுக்கு ஒரு தலைவலியாகவும் நெருக்கடியாகவும் பண்ருட்டி வேல்முருகன் திகழ்வார் அப்படிங்கிற காரணத்தினாலையும் இந்த 2026ஆம் ஆண்டு இதே கூட்டணியில வேல்முருகன் நீடிப்பாரா அப்படிங்கிறது, தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தன் கட்சியினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பாஜக இன்றைக்கு அதிமுகவோடு இல்லாத சூழலை கருத்தில் கொண்டு இங்க ஒரு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அங்க சீட்டுகள் எண்ணிக்கையும் கூடும். சீட்டுக்காக அவர் போற பர்சன் கிடையாது. பட் கட்சியின் வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய சமகால அரசியல் தளம் எப்படி இருக்கு, இதெல்லாம் வச்சு கருத்தில் எடுத்து முடிவெடுக்கக்கூடிய நபர் தான் திரு வேல்முருகன். அப்படி பார்க்கும்போது அதிமுக வந்து நிச்சயமா தமிழக வாழ்வுரிமை கட்சியா வரவேற்கத்தான் செய்யும் இன்றைய காலகட்டத்துல. சோ அப்படியாக இருக்கும்போது
தமிழக வாழ்வுரிமை கட்சி அதிமுக பக்கம் போகணும் அப்படின்னா வேல்முருகனுக்கு சில விஷயங்கள் வந்து டிஃபால்ட்டா தேவைப்படும். இப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்த டிமாண்ட் பண்றீங்கன்னா உங்கள்கிட்ட டிமாண்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டியை யூ ஷுட் ஷோ. இப்ப வந்து மது ஒழிப்பு மாநாடு போடுறாரு, அவ்வளவு கூட்டம் வந்துச்சு டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்கு. அவர் ஒரு மாநாடு போடுறாருன்னா அவங்களுக்கு கூட்டம் வராங்க. அவர் சொன்னாருன்னா இவ்வளவு தூரம் வள்ளுவர்குளத்துல கூட்டம் கூட்டி பேசுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க, அங்க கொடி நடுறாங்க, கொடி நடுறது தள்ளி விட்டா திருப்பி அங்க ஒரு போராட்டம் பண்றாங்க. சோ தே ஷோர் தட் vote bank and they show the power to the அதிகார வர்க்கத்துக்கு காட்டுறாங்க. சோ அந்த அடிப்படையில ஒரு விஷயத்த வந்து காமிக்கணும், நம்மள்ட்ட இவ்வளவு பவர் இருக்குது, நம்ம வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை பண்றோம், நம்மள்ட்ட கூட்டம் இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்க கூட இந்த அழைப்பை திரு வேல்முருகன் அவர்கள் ஏற்றிருக்கலாம். அந்த நாம் தமிழர் வெளியில வந்தவங்களுடைய அந்த அழைப்பை வந்து ஒரு ஏற்றதற்கு பின்னாடி இப்படி ஒரு காரணமும் இருக்கலாம். இப்ப நாளைக்கு அதிமுக கூப்பிடுறாங்க, ஒருவேளை இந்த மாதிரி வெளியில வந்தவங்க இவரோட இணையணும்னு விரும்புறாங்க, இவரோட சேர்ந்து களமாடணும்னு விரும்புறாங்க அப்படின்னா சேர்ந்து கொண்டு களமாடுவதற்கு அதிமுக சைட்ல இன்னும் கொஞ்சம் நம்ம டிமாண்டை கிரியேட் பண்றதுக்கோ இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் எண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து இந்த பயணம் அங்கதான் போய் முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கணும். டிஃபால்ட்டா என்டிக்கு இருந்து வெளியே வந்தவங்க எல்லாருமே திராவிட ஐடியாலஜிக்கு எதிரான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான். திராவிடம் அப்படிங்கிறதையும் திராவிட கட்சிகளையும் எதிர்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திராவிட கட்சிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல கிடையாது. அவரே தன்னை புரட்சி தமிழர்னு வந்து போட்டுக்கிறாரு. உள்ளுக்குள்ள திராவிடம் பேசுறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பெருசா கிடையாது. இப்போ ப்ரொஃபசர் கல்யாண சுந்தரம் எல்லாம் உள்ள போன பிறகு வந்து பாத்தீங்கன்னா பெருசா அங்க திராவிடம் அப்படிங்கிற மாதிரியான சித்தாந்தத்தை பேசுவதை விட தமிழர் சார்ந்து பேசக்கூடிய சில சொல்லல்களே வந்து இப்ப அதிகமாயிருச்சு. சோ அந்த அடிப்படையில இவங்க வந்து ஒரு பெரிய டாக்ஸிக்கான கட்சியா வந்து ஃபியூச்சர் ஃபார் தமிழ் நேஷனலிசம் இருக்காது. சோ அந்த அடிப்படையில திமுகவோடு நம்ம இருக்கும்போது இந்த கூட்டத்தை வச்சு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் அவங்க வந்து நேச்சராவே ஆன்டி டிஎம்கேவா இருக்கிறாங்க. வெளியில வந்தவங்களும் சரி, இல்ல ஒரு கட்சி நாம் வச்சு இருக்கிறவங்களும் சரி. உண்மையிலே நாம் தமிழ் வெளியில போனவங்க பெரும்பாலும் திமுகவுக்கு போறவங்க வந்து ரொம்ப கம்மி தான், ரொம்ப எண்ணிக்கை சொற்பம் தான். ஒண்ணு தனியா அமைப்பு தொடங்குறாங்க, தனியா இயக்கம் கட்டுறாங்க, இல்லைன்னா அதிமுக கூட பேசிடுறாங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கூட்டத்தையும் வச்சு திமுக கிட்டலாம் போய் நின்று எதையும் வேலை செய்ய முடியாது. திமுக அவங்க வேலை செய்யறதும் வந்து மிகப்பெரிய விமர்சனத்தை அவங்களுக்கு உருவாக்கும். சோ திமுக வந்து சொல்லிதான் இந்த கட்சி நபர்கள்லாம் வெளியில போயிட்டு திமுக வேலை பார்க்க போறாங்க மறைமுகமா அப்படிங்கிற விமர்சனத்துக்கும் அவங்களே உள்ளாவாங்க, கட்சி வெளியில வந்தவங்க. சோ அப்படி பார்க்கும்போது அதிமுகவோட போவதற்கான ஒரு வழிகளை இது போன்ற நிகழ்வுகள் செயல்பாடுகள் வந்து உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதிமுகவும் பார்க்கும், ஓகே டிவிகே வந்து அவரும் வந்து தைரியமா வெளியில வந்துட்டாரு, அதே போல ஒரு கூட்டத்தை பக்கம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவுக்கு ஒரு வியூ கிடைக்கும். ஒரு சீட் கொடுக்குற இடத்துல ஒரு 3 சீட் கொடுப்போம், வெற்றி வாய்ப்பை கூடுதலா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கூட நகர்த்தலாம். வன்னியர் வாக்கு வங்கியை மையப்படுத்தி கூட அதை வந்து கொண்டு போகலாம். இப்படி பலவிதமான கூறுகளை உள்ளடக்கணும். அது மட்டும் இல்லாம பிஜேபி வந்து எதிர்த்து பிஜேபியோட அலையன்ஸ் இல்லாம ஏடிஎம்கே இருக்கிறதுனால திமுக வந்து ஒரு மறைமுகமா பிஜேபியோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை கூட பேசுவதற்கான ஒரு களமாக வேல்முருகனை அதிமுக கூட வந்து பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்படியாக இருக்கிறதுனால நம்ம வந்து டிவிகே வர்சஸ் என்டிகேன்னு இப்ப இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த சூழல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளுக்கு கருத்தாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா வெளியில இருந்து வந்தவங்களுடைய ஒரு முயற்சியின் காரணமாக இவர் போய் பாக்குறாரு, பேசுறாரு அப்படிங்கிறது நடக்குதே ஒழிய தானாக கட்சியை வந்து ஒரு போய் நாசம் பண்ணுவோம், ஒரு கட்சியை போட்டு இழுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல வேல்முருகன் இல்ல, அப்படிங்கிற ஆள் இல்ல. பட் ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பார்ட்டியினுடைய ஒரு டிமாண்ட வந்து டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் அலையன்ஸ் என்ன, கூட்டணி யாரு அப்படிங்கறத நோக்கி தகுதிப்படுத்துவதற்கான வேலைகள் இறங்கும் போது இது போன்ற வாய்ப்புகள் தான் ஒரு கட்சி தலைவர் பயன்படுத்திதான் செய்வாரு. சோ அதைதான் அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதன் காரணமாகத்தான் யாரும் விமர்சிக்காதீங்க, தலைமைகளை குறித்து பேசாதீங்கன்னு ஒரு அறிக்கையும் வந்து விட்டுருக்கிறாருன்னு சொல்றாங்க. எனவே இது குறித்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க பேசும்போது அவங்க அதை பத்தி பேசவே இல்லை, அதை பத்தி அவங்க கடந்து போறாங்க. எங்களுக்கு அது மாதிரியான எந்த இனமும் கிடையாது, நாங்க எங்க வேலையை பார்க்கிறோம் அப்படின்னு தான் வந்து கடந்து போறாங்க. அவங்களுடைய மெயின் விமர்சனம்ங்கிறது டுவர்ட்ஸ் டிஎம்கே தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லி ஆக வேண்டும். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்படிப்பட்ட விஷயங்களை வந்து செய்ய போறாங்க, அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி தாக்கத்துகளை எப்படி சமாளிக்க போகிறது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு தலையங்கத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.